அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலான பெர்ஃபார்மன்ஸ் கூட சொல்லலாம். எப்படின்னா, இப்போ நம்ம வீட்ல இருக்கும்போது நம்ம பசங்க ஏதாவது ஒண்ணு பண்ணலன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து ஓகே நம்ம அத பண்ணி காமிப்போம். "நீ இப்படி எழுதுடான்னு" சொல்லுவோம். எழுத மாட்டாங்க. "இங்க பாரு நான் எழுதி காமிக்கிறேன்னு" சொல்லி எழுதி காமிப்போம். ஸோ அதுதான் பேரண்டிங் இல்ல டாய்ஸ்ல சொல்லும்போது என்ன சொல்லுவோம்னா, இந்த ஊர்ல நெறைய 4 பில் டிசைன்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து இப்போ ஒரு சிக்னல் இருக்கு, ரெட்ல வந்து போகாதீங்கன்னா, நீங்க போனீங்கன்னா அவன் பையனும் போவான் அப்படின்னு. ஸோ அது மாரி பசங்க வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணணும்போது, பசங்க கொஞ்சம் தயங்குறாங்க அப்படின்னா, நம்ம அத சேர்ந்து பண்ணணும் அப்படின்ற மாரி இருப்பாங்க. ஸோ அடுத்து வரும்போது என்னன்னா, ஒரு ஃபேமிலியாவே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் பையனோட சேர்ந்து அப்படின்னு ரெஜி ஃபேமிலி வந்திருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு வாங்க. தாவணி போட்ட தீபாவளி வந்தது என் வீட்டுக்கு, கை முளைச்சு கால் முளைச்சு ஆடுது என் பாட்டுக்கு. கண்ணா கண்ணா மூச்சு என் கண்ணா பின்னா பேச்சு, பட்டாம் பட்டாம் பூச்சு என் பக்கம் வந்து போச்சு. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல. கவலை விட்டு எல்லாருமே கூடி வந்து ஒன்னா சேருங்க. தட்டு தட்டு மேலும் தட்டு டப்பான் டப்பான் டப்பாங்குத்து எல்லாருமே அடிப்பட ஒன்னா சேருங்க. சொந்தம் பந்தம் இல்லாம வாழ்க்கை என்னைக்குமே நிக்காதுங்க. பாசம் நேசம் இருந்தா தானா சேரும் நம்ம பின்னாடி கூட்டம் கூட்டம். இதுதான் அதிரடி வானத்துல கலர் வட்டி ஊரெங்கும் சொல்லிக்குது சரவடி தீபாவளி. இதுதான் அதிரடி வானத்துல